திமுக கூட்டணியில பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் ஒன்றாக இருப்பது நல்லது அப்படின்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னதுக்கு விசிகவினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கு. மேலும் செல்வ பெருந்தகைய கடுமையா விமர்சித்தும் வராங்க. இதனால திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தல்ல கூட்டணியில உள்ள கட்சிகளை தக்க வைக்க திமுக தீவிரமா முயற்சி மேற்கொண்டு வருது. இந்த நிலையில தான் பாமகல அன்புமணி ராமதாஸ் இடையே மோதலும் வலுந்திருக்கு. திமுக கூட்டணிக்கு அந்த கட்சியை கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அதற்கு அச்சாரமா தான் பாமக நிறுவனர் ராமதாஸ தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அண்மையில தைலாபுரம் தோட்டத்துல நேர்ல சந்தித்து பேசியிருந்தாரு. ராமதாஸ் தலைமையிலான பாமகவை திமுக பக்கம் இழுக்கிறதுக்காகவே இந்த சந்திப்பு நடந்ததா தகவலும் பரவி வந்த நிலையில பாமக, விசிக ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில இருப்பதுதான் நல்லது அப்படின்னு கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல்ல கூட இந்த இரண்டு கட்சிகளுமே திமுக கூட்டணியில தான் இருந்ததாகவும் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. அதே சமயம் பாமக இடம்பெறும் கூட்டணியில விசிக ஒருபோதும் இருக்காது அப்படின்னு ஏற்கனவே திருமாவளவன் திட்டவட்டமா சொல்லியிருந்த நிலையில செல்வ பெருந்தகையோட இந்த கருத்தானது விசிகவினரிடையே பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில பாமக இடம்பெறுவதை அவங்க சுத்தமா விரும்பல. இதனால விசிக சமூக வலைதள பதிவுல அந்த கட்சியினர் செல்வ பெருந்தகைய வறுத்தெடுத்துட்டு வர்றாங்க. அதாவது 2001ஆம் ஆண்டு தேர்தல்ல திமுக, பாஜக ஒரே கூட்டணியில இருந்தது போலவே வரும் சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை அப்படிங்கிற பெயர்ல அவர் இதுவரைக்கும் இருந்த கட்சிகளோட பெயரை பட்டியலிட்டு அவரோட புகைப்படத்தோட கிண்டல் அடிச்சுட்டும் வர்றாங்க. திமுக கூட்டணியில இருந்து விசிகாவை வெளியேற்றிவிட்டு பாமகவை கொண்டு வரும் வேலைகளை செல்வ பெருந்தகை தொடங்கி இருப்பதா குற்றம் சாட்டியுள்ள விசிக இது குறித்து திமுக தலைமை பதில் சொல்லணும் அப்படின்னு வலியுறுத்தி வருது.